உங்கள் பாரம்பரிய பண்டங்களை ஆலடி பட்டியாருடன் சுவையுங்கள். சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் 60க்கும் மேற்பட்ட கிளைகளுடன் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். இப்போ ஒரு இறந்து போன வீட்டுக்கு என்ன தேவை? பணமா, பதவியா, ஆறுதல். நான் இருக்கேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு உறவினர்கள் ஆறுதல் சொல்லணும். எங்கேயோ உட்காந்துக்கிட்டு சார் அம்மா சாரிம்மா ஏதோ நடக்கக்கூடாது நடந்து போச்சு அப்படின்னா முடிஞ்சு போச்சா? அந்த குடும்பத்தில் ஒருத்தனுக்கு அரசாங்க வேலை கொடுத்தா முடிஞ்சு போச்சா? உயிர் எங்க சார் வரும்? முடியலங்க. அது நான் காமன் மேன் தானே. நான் ஒன்றும் போலீஸ் கிடையாது, லாயர் கிடையாது. உள்ள கேஸை போய் படிக்கிறதுக்கு, உண்மையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. அந்த வீடியோ வந்ததுக்கு அப்புறம் என்னால் சாப்பிட முடியல. முந்தா நேற்று தூங்க முடியல. என்னால் முடியாம தான் அந்த பதிவை நான் போடுறேன். இன்வெஸ்டிகேஷன் கூட்டு போய் அடிச்சு கொள்ளுவீங்களா? இது எப்படி சார் நியாயம்? இந்த அதிகார துஷ்பிரயோகத்துக்கு ஒரு முடிவே கிடையாதா? இது ஒரு பெட்டி கேஸ் தான். ஒரு சின்ன திருட்டு கேஸுக்காக கூட்டு போய் மனித தன்மையற்ற மிருகம் குணம் கொண்டவங்களை நாள் மட்டும்தான் இதை பண்ண முடியும். ஆனா இது அடிக்கடி நடந்துட்டு இருக்கு. அடி வாங்கின பையனுக்கோ அடிச்ச போலீஸ்க்கோ எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்படி கொடூரமா தாக்குறதுக்கு யாரு சொன்னா? தமிழக அரசு உடனடியாகவே நாங்க நடவடிக்கை எடுத்திருக்கோம். 5 பேரை இந்த பிரேத பரிசோதனை அறிக்கை வெளிவந்ததன் பிறகு கைது செஞ்சிருக்கோம் அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க. 29-30 வரைக்கும் இதை பத்தி யாராவது பேசினாங்களா? யாருமே எதுவுமே பேசல. ஏன் ஆக்ஷன் எடுக்கல? தமிழக முதல்வர் எங்க போயிருந்தார்? அப்போ தமிழ்நாட்டோட மக்களும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களும் கேள்வி எழுப்பினதுனாலதான் இது மிகப்பெரிய பேசும் பொருளாச்சு. அதிகார துஷ்பிரயோகம் மட்டுமே இங்க நடந்துட்டு இருக்கு. இல்ல தேவையான நடவடிக்கை எல்லாம் கட்டாயமா எடுப்போன்றத அரசு என்ன எடுத்திருக்கீங்க? சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க, அவர் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க, சம்பந்தப்பட்டவங்களை அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. இது மறந்து போயிடுவாங்க சார். எத்தனையோ டிராஜடி நம்ம மறந்து போயிட்டு இருக்கோம் சார். இதையும் மறந்து போயிடுவோம். இப்படி தொடர்ந்து நடந்துட்டே இருக்குமா? இன்னைக்கு ஒரு சரியான தண்டனை வழங்கப்பட்டுச்சுன்னா இனிமேல் குறையும். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்று நம்மோடு நடிகர் அண்ணன் சௌந்தரராஜா அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம். அண்ணா வணக்கம். வணக்கம். நான் உங்களுடைய அந்த சமீபத்திய பதிவு அப்படின்றது பார்த்துருந்தோம். குறிப்பாக அந்த திருபுவனம் இளைஞர் காவலர்களால் தாக்கப்பட்டு பலியாகியிருந்த அந்த சம்பவம் குறித்து பேசியிருந்தது. அது பதிவு செய்யப்பட்ட விதமே புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஒரு உணர்வு ரீதியாக இப்படியான ஒரு சம்பவத்துக்கு ஒரு மனிதர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களோ அப்படி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. முதல்ல இந்த சம்பவம் எந்த அளவுக்கு உங்களுடைய மனசை உலுக்கி இருக்கு? அதான் சொன்னேன். எனக்கு ஒரு மரம் செடியை வளர்த்து அது இயற்கை சீற்றத்தால் செத்து போனாலோ விழுந்தாலோ என்னால் தாங்கிக்க முடியாது. நிறைய பேரால் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தெரியும். அது ஒரு அழகாக வளர்த்துருப்போம். பூக்கிற நேரம், காய் காய்க்கிற நேரம் விழுந்துருச்சுன்னா எவ்வளோ வலிக்கும். அந்த மாதிரி மனநிலை தான். ஒருத்தனை பெற்று வளர்த்து 10 மாதம் சுமந்து 21 வருஷம் 25 வருஷமாக வளர்த்து அவனை என்னென்ன கனவுகளோடு அவங்க அம்மா வளர்த்துருப்பாங்க. ஒரு இது பெட்டி கேஸுன்னு கூட சொல்லலாம். இது ஒரு பெட்டி கேஸ் தான். ஒரு சின்ன திருட்டு கேஸுக்காக கூட்டு போய் ஏதோ ஒரு மனித தன்மையற்ற மிருகம் குணம் கொண்டவங்களை நாள் மட்டும்தான் இதை பண்ண முடியும். ஆனால் இது அடிக்கடி நடந்துட்டு இருக்கு. கோபமும் வேதனையும் ரெண்டும் கலந்தா எப்படி இருக்குமோ அந்த மனநிலை தான் இருக்கு. அப்புறம் எனத்துக்காக நாங்கள் ஓட்டு போடுறோம். உங்களை ஓட்டு போட்டு எதுக்காக தேர்ந்தெடுக்கிறோம்? தமிழக முதல்வரை நான் கேட்குறேன். மக்களோட பாதுகாப்புக்கும் மக்களோட தேவைக்கும் இந்த மண்ணோட வளர்ச்சிக்கும் தானே. அதுதான் சொல்கிறேன். எனக்கு முடியலைங்க. அது என்னுடைய கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியல. இந்த 3-4 நாள் அதுக்கு முன்னாடி கூட சரி இது என்னன்றதை எங்களுக்கு ஸ்டடி பண்ணுறது. நான் காமன் மேன் தானே. நான் ஒன்றும் போலீஸ் கிடையாது, லாயர் கிடையாது. உள்ள கேஸை போய் படிக்கிறதுக்கு, உண்மையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனால் அந்த வீடியோ வந்ததுக்கப்புறம் என்னால் சாப்பிட முடியல. முந்தா நேற்று தூங்க முடியல. என்னால் முடியாம தான் அந்த பதிவை நான் போடுறேன். அதான் சொன்னேன், பெரும் கோபமும் வேதனையும் கலந்த மனநிலையில தான் நான் இருக்கேன். ஏன்னா அதில் நீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை எல்லாம் எழுப்பியிருந்தாங்க. ஏன்னா எந்த அளவுக்கு கொடூரமாக தாக்குதல் நடைபெற்றிருக்கு. இந்த மிளகாத்தூள் எடுத்து வாயில் போடுறது, அந்த மிளகா பொடியை காதில் போடுறது அப்படின்னு, ஆசன வாயில் போடுறது அப்படின்னு பல்வேறு கொடுமைகள் நடந்திருக்கு. அந்த உயிர் சாதாரணமாக பிரியல அப்படின்றது தான். அந்த தாக்குதல் எவ்வளவு கொடூரமாக எவ்வளவு வன்மமாக நடந்திருக்குன்னு பார்க்குறேன். அதுதாங்க சொல்கிறேன். அந்த அடி வாங்கின பையனுக்கோ அடித்த போலீஸ்க்கோ எந்த சம்மந்தமும் கிடையாது. அப்படி கொடூரமாக தாக்குறதுக்கு யார் சொன்னா? யார் அதிகாரம் கொடுத்தா? இதுதான் கேள்வி.
அப்போது நிறைய சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஒரு பெண்மணி நிக்கிதாவா, அந்த பெண்மணியோட இன்ஃப்ளூயன்ஸில் வந்து செக்ரட்டரியேட்லேருந்து கால் வந்தது, டிஎஸ்பி கிட்ட இருந்து கால் வந்தது, எஸ்பி கிட்ட இருந்து ஏதோ கால் வந்தது, ஸ்பெஷல் டீம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் பண்ணக்கூடாது. எதுக்குங்க இது என்ன டெரரிஸ்ட் ஆவன்? அப்போ கீழ்மட்டம் சம்மந்தப்பட்ட விஷயம் அல்லது ஒரு அதிகார துஷ்பிரயோகம். ஒரு சாதாரண ஒரு பெண் நிக்கிதான்னு ஒரு பெண் வந்து ஒரு மேலே வரைக்கும் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கன்னா என்ன காரணம்? மேல்மட்டம் சரியில்லை. இதே ஒரு போலீஸ்க்கு நடந்திருந்தா சும்மா விடுவாங்களா? ஒரு போலீஸ் ஆஃபீஸரை யாராவது தெரியாம கோவத்தில் கை வச்சுட்டா அந்த வீடியோ பார்த்துருப்போம். ஆனா அடுத்த நாள் பார்த்தா அவர் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்து மன்னிப்பு கேட்டு அடிச்சு மூஞ்சிக்கெல்லாம் பேர்ந்து எவ்வளவு ஒரு பெரிய இது இருக்குமோ அவ்வளவு இருந்து அந்த பையனை அவன் வந்து பாதிக்கப்பட்டிருப்பான். ஒரு போலீஸை கை வச்சா என்ன ஆகுன்றது அவங்களுக்கு தெரிய வைப்பாங்க. இப்போ இதில் அந்த புகார் கொடுத்ததா சொல்லப்படுற அந்த பெண்மணியினுடைய அந்த பேக்ரவுண்ட் எல்லாம் இப்போ அதை பற்றி பேசும்போது நிறைய ஃபோர்ஜரி எல்லாம் இருக்குது அப்படின்ற உட்பட்ட இப்போ இப்படியான ஒரு பெண்மணியினுடைய பேச்சை கேட்டு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்றது பெரிய அதிர்ச்சியெல்லாம் உண்டாக்கிக்கிட்டு இருக்கு. இப்போ இதில் வந்து தமிழக அரசு வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு பல்வேறு கோரிக்கைகள்லாம் எழுந்த சமயத்தில் தமிழக அரசு உடனடியாகவே வந்து நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கோம், 5 பேரை இந்த பிரேத பரிசோதனை அறிக்கை வெளிவந்ததன் பிறகு கைது செஞ்சிருக்கோம் அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க. சும்மா அந்த பையன் ஜூன் மாசம் 27ஆம் தேதி அந்த பிரச்சனையில் இதுவாகி 28ஆம் தேதி இறக்குறாரா? 29, 30 வரைக்கும் இதை பத்தி யாராவது பேசினாங்களா? யாருமே எதுவுமே பேசல. ஏன் ஆக்ஷன் எடுக்கல? தமிழக முதல்வர் எங்க போயிருந்தார்? அப்போ இல்ல காவல்துறை அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் எங்க போயிருந்தாங்க? தமிழ்நாட்டோட மக்களும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் போன்ற மற்ற அரசியல் கட்சி தலைவர்களும் கேள்வி எழுப்பினதுனால தான் இது மிகப்பெரிய பேசும் பொருளாச்சு. வழக்கறிஞர்கள் இதை வந்து நான் பாராட்டணும். நிறைய வழக்கறிஞர்கள், தன்னார்வ வழக்கறிஞர்கள் வந்து இதுக்காக இந்த கேஸ்ல வந்து கலந்துக்கிட்டாங்க. இல்லைன்னா இந்த கேஸ் வந்து உடனே இது பண்ணிருப்பாங்க நினைக்கிறீங்களா? மூடி மறைச்சிருப்பாங்க சார். இதே மாதிரி ஒரு லாக்அப் டெத் போன ஆட்சியில் நடந்ததுல தூத்துக்குடியில் ஃபினிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா புள்ள சாத்தன் குளத்தில் அப்போ என்ன சொன்னாங்க? முதலமைச்சர் பதவி நீக்கணும்னு சொன்னாங்கல்ல. அப்போ இப்போ இன்னைக்கு என்ன ஆச்சு சார்? என்ன சொல்ல வரேன்னா, நல்ல போலீஸும் இருக்காங்க சார். போன வாரம் கூட ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ரவுடியை பிடிக்கிறதுக்காக தன் உயிரை கூட துச்சமாக நினச்சி தொங்கிட்டே போய் அந்த அந்த ரவுடியை பிடிக்கிறதுக்காக போயிருக்காரு. அவர் நண்பன் சார், அவர் நல்ல அதிகாரி சார். இந்த ஒரு சில மிருகம் தன்மை உள்ள போலீஸர்னாலையும் மேலதிகாரியோடைய இன்ஃப்ளூயன்ஸ்னாலையும் இவங்க அப்படி பண்ணுறாங்கன்னு நான் சொல்கிறேன். அதிகார துஷ்பிரயோகம் மட்டுமே இங்க நடந்துட்டு இருக்கு. அந்த ஆட்சியிலும் நடக்குது, இந்த ஆட்சியிலும் நடந்துட்டு இருக்கு. இல்லை, உங்களுடைய கோபம் நியாயமானது தான், அது யாருமே இல்லைன்னு மறுக்க முடியாது. ஆனால் கடந்த கால ஆட்சியிலையும் நடந்தப்போ நிறைய அழுத்தம் கொடுக்கப்பட்டுச்சு, அதன் தொடர்ந்து நடவடிக்கையானது எடுக்கப்பட்டுச்சு. இந்த முறையும் இந்த மாதிரி அழுத்தம் நிறையவே இருந்தது. அதனுடைய தொடர்ச்சியாவே கூட அப்படியே நம்ம பொருள் வச்சுக்கலாம் அந்த நடவடிக்கை. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நான் எதுக்காக அந்த பதிவு போட்டேன், நான் ஏன் இப்போ உங்ககிட்ட வந்து பேசுறேன்னா, எனக்கு ஒரு ஒரு ஓட்டு போட்டிருக்கேன். நான் ஒரு இந்த தமிழ்நாட்டோட குடிமகன், இந்திய குடிமகன். எனக்கு வந்து ரைட்ஸ் இருக்கு கேட்கறதுக்கு. இப்படி தொடர்ந்து நடந்துட்டே இருக்குமா? எவ்வளவு அதிகார துஷ்பிரயோகம் நடந்துட்டு இருக்கு, லாக்அப் டெத் நடந்துட்டு இருக்கு. இது அப்போ வந்து நான் என்ன சொல்றேன்னா, இதுக்கு அதிகபட்ச தண்டனை மக்கள் எல்லாருமே பார்க்குற மாதிரி அடுத்த அதிகாரிகள் வந்து தவறு பண்ணாத அளவுக்கு இதுக்கு எடுத்துக்காட்டான ஒரு தண்டனை கொடுக்கணும். ஒரு வேற ஒரு துறைக்கு மாத்திட்டாலோ இல்ல சஸ்பெண்ட் பண்ணிட்டாலோ முடிஞ்சு போச்சா? எங்க எத்தனை போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து என்ன ஒரு ரன்னிங்ல போயிட்டு இருந்த பைக்கை எத்தி ஒரு கர்ப்பிணி பண்ணி செத்து போலியா திருச்சியில? இப்போ தேனியில ஒருத்தரை போட்டு அடிக்கிற வீடியோ நீங்க பார்க்கல, ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. திருவள்ளூர்ல ஒரு கர்ப்பிணி பொண்ணை போட்டு அடிக்கிறாங்க. எனக்கு இதெல்லாம் பார்த்தா இவங்க என்ன மாதிரியான மனநிலையில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. Again I'm telling you, there is a good police and there is also bad police. ஆனால் அரசாங்கத்தினுடைய நடவடிக்கை அப்படின்றது நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா, இன்னொன்று முதலமைச்சர் நேரடியாக ஃபோனில் தொடர்பு கொண்டு சாரி சொல்கிறார். சாரி சொன்னால் போயிடுமா, முடிஞ்சிருமா? இல்லை, தேவையான நடவடிக்கையெல்லாம் கட்டாயமாக எடுப்போன்றத அரசு என்ன எடுத்திருக்கீங்க? சஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, சம்மந்தப்பட்டவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. இது மறந்து போயிடுவாங்க சார். எத்தனையோ ட்ராஜடி நம்ம மறந்து போயிட்டு இருக்கோம் சார். இதையும் மறந்து போயிடுவோம். இன்னைக்கு நான் ஏன் பேசணும், இன்னைக்கு ஏன் எல்லாருமே நான் பேசணும்னு நான் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு சரியான
இன்னைக்கு ஒரு சரியான தண்டனை வழங்கப்பட்டுச்சுன்னா இனிமேல் குறையும். அது முதல்வராக இருந்தாலும் சரி, பிரதமராக இருந்தாலும் சரி. அப்போ ஒரு சாரி சொல்லிட்டு ஒரு உசுறு செத்து போச்சு, அம்மா சாரிம்மா ஏதோ நடக்கக்கூடாது நடந்து போச்சு அப்படின்னா முடிஞ்சு போச்சா? அந்த குடும்பத்தில் ஒருத்தனுக்கு வந்து நீங்கள் ஒரு அரசாங்க வேலை கொடுத்தா முடிஞ்சு போச்சா? எங்கள் படத்தில் கூட நான் சொல்லியிருப்பேன், சுந்தரபாண்டியில் செத்து போனவனுக்கு 4 ஏக்கர் நிலமோ கூட பிறந்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிட்டேன் நான் சொல்லுவேன். நான் அந்த டைலாக் நான் சொல்லியிருப்பேன். உயிர் எங்கே சார் வரும்? அந்த அம்மாவுக்கு யார் இருப்பா? மகன் கொல்லி வைக்கிறதுக்கு யார் இருக்கா? அவனை எத்தனை கனவுகளோடு இருந்திருப்பான் அவன், அந்த அம்மா எத்தனை கனவுகளோடு இருந்திருப்பாங்க. இதே ஒரு எம்எல்ஏ பையனுக்கோ இல்லை எம்பி பையனுக்கோ இல்லை ஒரு நல்ல ஒரு ஊரில் ஒரு பெரிய வசதியானவனுக்கோ நடந்திருந்தா இப்படி தொடுவாங்களா? நடந்திருக்கா இது வரைக்கும்? ஏதாவது லாக்அப் டெத்தோ இல்லை வந்து ஒரு இந்த மாதிரியான குற்றங்கள் வந்து எளிய மக்கள் மீது தான் இருந்திருக்கும். பணக்காரங்க மீதியோ பணக்காரங்க கிட்டேயோ இல்லை அதிகாரம் உள்ளவங்ககிட்டயோ உங்க அதிகாரத்தை காமிக்க முடியுமா? ஏதாவது ஒன்று சொல்லுங்க. அப்போ எந்த மாதிரியான நடவடிக்கை இருக்கணும் அப்படின்னு நீங்க பாக்குறீங்க? கடுமையான தண்டனை இருக்கணும். இந்த தம்பி திருப்புவனம் அஜித்குமாரோடைய மரணத்துக்கு காரணமான எல்லாரையும் உண்மையாக விசாரித்து எல்லாருக்கும் கொலை பண்ணா என்ன தண்டனை கொடுப்பாங்களோ அதிகபட்ச தண்டனையை கொடுக்கணும். நீதியரசல்கிட்ட நான் வந்து தாழ்மையாக கேட்டுக்கிறேன். நான் இதெல்லாம் ஒரு பக்கம். இப்போ தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் தளபதி விஜய் அவர்கள் வந்து நேரடியாக அங்கே போறாரு, அவங்க அம்மா கிட்ட பேசினாரு. அந்த விஷயங்கள்லாம் எப்படி பார்க்குறீங்க? அதுதான் சொல்றேன், இதுதாங்க வேணும். இப்போ ஒரு இறந்து போன வீட்டுக்கு என்ன தேவை? பணமா? பதவியா? ஆறுதல், நான் இருக்கேன் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு உறவினர்கள் ஆறுதல் சொல்லணும். பொதுவாக நம்ம வீட்டில் இறந்தா என்ன பண்ணுவாங்க? எதிரியா இருந்தா கூட வந்து நின்று கையை கொடுத்து நடக்கும், எதுவும் கவலைப்படாத, நாங்கள் இருக்கோம், பார்த்துக்கலாம். இந்த ஆறுதல் தான் வேணும். எங்கேயோ உட்காந்துக்கிட்டு சார் வந்து சாரின்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயம் எனக்கு தெரியல. இது என்னால் ஏற்றுக்கவும் முடியல. ஆறுதல் தான் வேணும். இன்னொன்று, இந்த மாதிரி தவறுகள் மீண்டும் மீண்டும் நடக்காமல் இருக்கணும். அதுக்கு சார் நான் ரீசெண்டாக சொல்கிறேன் சார் வந்து திரும்ப நான் போலீஸ்னு பொதுவாக சொல்ல முடியாது. நல்ல போலீஸும் இருக்காங்க, கெட்ட போலீஸும் இருக்காங்க. அதாவது அவங்க அதிகார துஷ்பிரயோகம் பண்ணக்கூடிய போலீஸ். நான் இப்போ ரீசெண்டாக விஜய் அண்ணா பிறந்த நாள் அன்னைக்கு நான் ஒரு நலத்திட்டங்கள் உதவி பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். ரோட்ல ஒரு 2 பொண்ணை போட்டு ஒரு பையன் வந்து அடிச்சு ஒரு நபர் போட்டு அடிச்சுட்டு இருக்கான். நான் என்ன ஏதுன்னு தெரியாம போயிட்டு கேட்குறேன், யார் தெரிஞ்சவங்க தான் சண்டை போடுறாங்கன்னு நினச்சி பார்த்தா அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கு சம்மந்தமே இல்லை. அப்புறம் அவனை கையை பிடிச்சி நான் ஸ்டாப் பண்ணி அவனை அடிக்க போனேன். அப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டேன். அவன் வந்து கொஞ்சம் குடிச்சிருந்தான், மனநிலை பாதிக்கப்படுற மாதிரி இருந்தான். அப்போது உடனே நான் 100க்கு கால் பண்ணுறேன், அரை மணி நேரமாக வரல. நான் எடுத்துட்டு இது சம்பவம் நடந்தது கோயம்பேடுக்கு பக்கத்தில் மெட்ரோ ஆஃபீஸ்க்கு முன்னாடி. அரை மணி நேரமாக 100க்கு ஃபோன் பண்ணி யாரும் வரல. நான் ஒரு மதுரவாயில் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போகிறேன். அங்கே இருக்கவங்க என்ன சொல்கிறாங்க, எங்கள் லிமிட்டே இல்லை, இது எங்கள் லிமிட் இல்லை, நீங்கள் மறுபடியும் அங்கேயே போய் நின்று 100க்கு மறுபடியும் கால் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்கன்றாங்க. இது என்ன சார் நியாயம்? ஒரு தப்பு பண்ணவனை ஒரு ரோட்ல பட்ட பகல்ல ஒரு பொண்ணை போட்டு ஒருத்தர் அடிச்சுட்டு இருந்தா அவனை நான் கொண்டு போய் பிடிச்சி போய் போலீஸ்ட கொடுத்தா இது எங்க லிமிட் இல்லைன்றாங்க. அப்புறம் மறுபடியும் அந்த 100க்கு அந்த பையனை நான் அந்த 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 குற்றவாளியை கொண்டு வந்து நான் நிப்பாட்டிட்டு 100க்கு மறுபடியும் வெயிட் பண்ணா 100 வருது. அரை மணி நேரம் கழிச்சு மறுபடியும் வருது. வந்து என்ன சொல்றாங்க தெரியுங்களா, அவன் குப்பை பொறுக்கிறவன், அவன் குடிச்சிருக்கான், அவன் சரியா அவனால ஒன்றும் பிரச்சனை வராது, நீங்க போங்க நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லி கேஸை ஃபைல் க்ளோஸ் பண்ண சொல்றாங்க. என்கிட்ட இருக்கிற எல்லா மாநகரம் அந்த 100க்கு கால் பண்ணா அது சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்கும் போகும் போல, பக்கத்தில் இருக்க எல்லா ஸ்டேஷனுக்கும். எனக்கு எல்லாரும் ஃபோன் பண்ணி சார் கேஸை ஃபைல் க்ளோஸ் பண்ணிக்கலாமா, ஃபைல் க்ளோஸ் பண்ணி. அவனை அரெஸ்ட் பண்ணவே இல்லையே. நாளைக்கு அடிச்சவன் போதையில குத்துனா என்ன பண்ணுவேன்? சார் அதான் சொல்றேனே, இது வந்து காவல்துறை என்பது மக்களுக்கான ஒரு நண்பன். அது முதல்வருக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி. அப்போ இந்த மாதிரி தவறுகள் நடக்காம இருக்கணும்னா யார் சரியா இருக்கணும்? நீங்க சொல்லுங்க, யார் சரியா இருக்கணும்? எல்லாருமே, அரசாங்கம் உட்பட எல்லாமே சரியா இருக்கும். நாட்டு முதல்வர் சரியா இருக்கணும் சார். அவருக்கு கீழே தானே சார் இயங்குது போலீஸ் டிபார்ட்மெண்ட். அவர் மினிஸ்ட்ரிக்கு கீழே தானே இருக்கு. ஒரு தவறு செய்தால், ஒரு காவலாளி தவறு செய்தால் அவருக்கான தண்டனை மிக பெருசா இருக்கணும். அப்பதானே அவங்களுக்கு பயம் வரும். அதே மாதிரி மக்களுக்கும் தான், மக்களுக்கும் தவறு செய்யும் போது தண்டனை கொடுங்க. அடிக்கிறதுக்கு உரிமை யார் கொடுத்தா? கொல்றதுக்கு உரிமை யார் கொடுத்தா? ஒரு கொலைக்காரன் கொலை பண்ணிட்டா கூட அவனை நீங்க அடிக்க கூடாது. அவனை அரெஸ்ட் பண்ணி எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி நீங்க கோர்ட்ல தான் சப்மிட் பண்ணணும். ஒருத்தர் உண்மையை வர வைக்கிறது கூட அடிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம படிக்கல, லா படிக்கல, சினிமாக்களை தான் பார்த்து தெரிஞ்சிருக்கோம்.
இல்லை இப்போ நிறைய சயின்டிஃபிக் மெத்தட் இருக்குன்றாங்க. நான் என்ன சொல்றேங்க, ஒருத்தர் உண்மையிலே தப்பு பண்றான்னா அவனை உயிர் அது அது அதுக்கான ஒரு புரோட்டோகால் இருக்கு. எங்க அடிச்சா அவன் உண்மையை சொல்லுவானா அடிக்கட்டும். அவன் உண்மையிலே தப்பானவன், உண்மையா அவன் கொடூரமானவன், அவன் அடிச்சாதான் திருந்தவனா அடிக்கட்டும். நான் அடிக்க வேணான்னா சொல்ல. நான் உயிர் போலாருக்கும் அடிப்பாங்க. யார் அந்த உரிமையை கொடுத்தா, யார் அந்த அந்த அதிகாரத்தை கொடுத்தது யாரு? இதுக்காக இது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒன்று இந்த மாதிரி போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு கவுன்சிலிங் கொடுங்க, மிகப்பெரிய தண்டனை கொடுங்க. அதை நீங்க யாரு இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் யாரை கவனிக்கிறீங்களோ அந்த மினிஸ்டர் இல்ல சீஃப் மினிஸ்டர் வந்து அதை பொறுப்பேற்றுக்கணும். இனிமேல் எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு கொடூர சம்பவம் நடக்கக்கூடாது, அதிகார துஷ்பிரயோகம் நடக்கக்கூடாதுன்றதான் இப்ப என்னுடைய ஒட்டுமொத்த கோபமும் ஆதங்கமும் அக்கறையும். ஆனா இப்ப இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் காவல்துறையினரை விமர்சிக்கிறீங்க, அதை கையாளக்கூடிய முதலமைச்சரையும் விமர்சிக்கிறீங்க. உங்களுடைய அந்த பார்வை தான் என்ன? ஏங்க விமர்சிக்கலைங்க, நான் கோவப்பட்டு என்னுடைய ஆதங்கத்தை தெரிவிக்கிறேன். அதுக்காக நான் போலீஸ்காரங்க நல்லவங்களே இல்லைன்னு சொல்லியே. நான் தான் சொன்னேன், ஒருத்தர் உயிரை கொடுத்து காப்பாத்துறாரு. நேத்து ஒரு கான்ஸ்டபிள் வந்து டியூட்டிலே செத்து போனாரு. நல்ல நேர்மையான போலீஸ் நிறைய பேர் இருக்காங்க. திமிரு பண்ற, அதிகார துஷ்பிரயோகம் பண்ற, ஊழல் பண்ற போலீஸ் ஆபீசர்ஸும் இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்றேன் நான். அந்த மாதிரி போலீஸ் இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்றேன் நான். அவங்க மாதிரி ஒரு அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணக்கூடிய போலீஸ் இல்லாம இருக்கணும்னா அதுக்கு மேல நிர்வகிக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்ட்ராங்கா இருக்கணும். மக்களுக்காக தான் இருக்கணுமே ஒழிய காவல்துறைக்காக இல்லை. மக்களுக்காக தான் நாடு, மக்களுக்காக தான் பாதுகாப்பு, மக்களுக்காக தான் எல்லாமே. அப்போ மக்களுடைய தேவைக்காக தான் இவங்க எல்லாருமே சர்வெண்ட். முதல்வர் முதற்கொண்டு எல்லாருமே சர்வெண்ட் தான். அப்போ அவங்களுக்கு எப்படி மக்கள் தவறு செய்தால் அவங்களுக்கு கடுமையான தண்டனைகள் இருக்கோ அதே மாதிரி ஒரு அதிகாரிகள் தவறு செய்தால் அவங்களுக்கும் கடுமையான தண்டனை இருக்கணும். அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ ஒன்றும் இல்லைங்க, நல்ல போலீஸ் விட்டுருங்க. நான் வந்து இப்போ நெகட்டிவ் மட்டும் தான் நான் பேச முடியும். ஏன்னா அவங்க தானே கொண்டிருக்காங்க. காவல்துறை அதிகாரினா அது பிரிச்சிருப்ப முடியாதுல்ல. காவல்துறைன்னு தான் சொல்ல முடியும், போலீஸ் தான் சொல்ல முடியும். போலீஸ் தான் அடிச்சு கொண்டாங்க. அதில் நல்ல போலீஸ் இல்லை வேற, இந்த மாதிரி போலீஸ் வேற. இப்போ இன்னமும் போலீஸ் துறையில் எவ்வளவு குறைபாடுகள் இருக்கு தெரியுங்களா? நான் தான் சொன்னேன், அது எல்லாத்தையும் சரி பண்ணணும்னா ஒரு சட்டம் ஒழுங்கை வந்து நிலைநாட்டக்கூடிய ஒரு நல்ல முதலமைச்சர் வந்து அது கையாளணுங்க. அது அது அவருக்கு அவருடைய வேலைங்க அது. நான் முதலமைச்சரையோ போலீஸையோ நான் விமர்சனம் பண்ணல. இங்க நான் உரிமையை என்னுடைய கோபமா, என்னுடைய ஒரு ஆதங்கமா, ஒரு அக்கறையா நான் கேட்கிறேன். இப்படி வேணும்னு நான் கேட்கிறேன். ஏன்னா நான் ஓட்டு போடுறேன், எனக்கு இப்படி வேணும்னு நான் கேட்கிறேன். நானா இருந்தாலும் நாம் தவறு செய்தால் எனக்கு கடுமையான தண்டனை கொடுங்க. ஆனா அந்த புரோட்டோகால் படி கொடுங்க. அதிகாரத்தை நீங்க கையில் எடுக்காதீங்க. மற்றவங்களுக்காக, உங்க கட்சிக்காக, உங்க கட்சி சார்ந்தவங்களுக்காக, பணக்காரனுக்காக சட்டம் வந்து விலை போகக்கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். என்ன கடமையோ அதை செய்யுங்க. கடமையை நேர்மையா செய்யுங்கன்னு சொல்ல வரேன். யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்களுக்கு ஒருதலை பட்சமா பண்ணுவீங்களா? இப்போ அவங்களுடைய பிரஷர் இருக்க போய் தானே பாதி போலீஸ் ஆபீசர் எத்தனை பேர் புலம்புறாங்க. எங்க மேலிடத்துல சொல்றாங்க. யார் சொல்றா? ஒன்று மினிஸ்டர் சொல்லணும், இல்லை எம்எல்ஏ சொல்லணும், இல்லை எஸ்பி சொல்லணும். இவங்களுக்கு யார் சொல்லுவா? சிஎம் சொல்லணும், இல்லை சிஎம் கீழே இருக்கும் சிஎம் பேரை சொல்லி யாராவது சொல்லணும். எனக்கு அவங்கள தெரியும், எனக்கு டெபுட்டி சிஎம் தெரியும். இந்த மாதிரி தான் இருக்கக்கூடாதுன்னு சொல்றேன். யாரா இருந்தாலும், நாளைக்கு எங்க அண்ணா விஜய் வந்தாலும் இந்த மாதிரி அதிகார துஷ்பிரயோகம் இருக்கக்கூடாது, இருக்காது. எங்க அண்ணா வந்தா இருக்காதுன்னு நான் நம்புறேன். அதனால விமர்சனம் இல்லை, இது வந்து ஒரு குடிமகனா ஆதங்கம், அது அக்கறை. இப்போ விஜய் அவர்களோட நீங்க இணைந்து பயணப்படுறதுனால இதை கேட்குறேன்னா, இப்போ விரைவா அவர் வந்து அந்த களத்துல நின்னாரு, ஆறுதல் சொன்னார் அப்படின்றது, அவருடைய அரசியல் அந்த முன்னெடுப்பு இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப நல்லா இருக்குங்க, எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு என்னுடைய நண்பர், நான் 10 வருஷமா அவரை பத்தி தெரியும். அவரோட நான் பர்சனலாக நிறைய விஷயங்கள் நான் பேசியிருக்கிறேன். எல்லாருமே அரசியல் இருக்கணும் நண்பா. நீங்க தம்பி எல்லாருமே இருக்கணும். அரசியல் இல்லாம வாழ்க்கை இல்லை. இன்னைக்கு ஓட்டு போடுறதுன்றது ஒரு அரசியல் தான். சும்மா அரசியல் சாக்கடை, அரசியல் நான் இல்லை, நான் இல்லை. அரசியலா? நீங்க வந்து கட்சி கொடியை தூக்க வேணாம், நலத்திட்டங்கள் பண்ண வேணாம், சிந்திச்சு ஓட்டு போடுங்க. அதுதான் நல்ல அரசியல். நீங்க ஒரு ஆதங்கத்தில் அந்த காணொலியை பதிவிட்டு போட்டிருந்தீங்க. உங்களுக்கான தெரிய வாய்ப்பு இல்லை இல்லையா, விஜய் அவர்கள் நேரடி அங்க போவாரு? ஆமா, எனக்கு தெரியாது. அவரு போனது உங்களுக்கு எவ்வளவு ஒரு எனக்கு சந்தோஷம் தான்.
நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஒருத்தன் வந்து பிறக்கிறதுக்கோ இல்லை ஒருத்தன் வந்து கல்யாணம் பண்றதுக்கோ போய் நிக்கிறத விட ஒருத்தன் இறக்கும் போது போய் நிக்கணுன்றது என்னோட 10 கட்டளை இது கடமைகளை ஒன்றா நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எங்கள் நடிகர் சங்கத்தில் யார் இறந்தாலும் நான் முதல்ல போய் நிற்பேன், கடைசி வரைக்கும் நான் நிற்பேன். இல்லை அதான் கேட்குறேன். இப்போ உங்களால் தூங்க முடியல, சாப்பிட முடியலன்னு சொல்லும்போது அவர் அங்கே போய் நிற்கிறாரு அப்படிங்கும்போது உங்களுக்கும் மனசுக்கு நெருக்கமான ஒரு மனிதர் போது உண்மையாகவே எனக்கு அது ஆறுதலாக இருக்குது. இப்போ நான் போகணும், இப்போ நான் வந்து அதான் சொல்றேன், இது எல்லாமே ஒரு பொருளாதார சம்மந்தப்பட்டது. நான் என் வேலையை விட்டுட்டு நான் போகணும். நான் மதுரைக்கு போகும்போது போகலான்னு இருக்கேன். நீங்கள் நேரடியாக ஆமாம் போய் பார்க்க நான் கண்டிப்பாக போவேன். நான் விளம்பரத்துக்காகவோ இல்லை என் மன ஆறுதலுக்காக நான் போவேன். என்னால் முடிஞ்சால் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். ஒரு அண்ணனா தம்பியா ஒரு பிள்ளையா அவங்களுக்கு ஆறுதலை கண்டிப்பாக நான் கொடுப்பேன். இப்போ போனால் இப்போ தான் கூட்டமாக போயிட்டு இருக்காங்களே, இன்னும் 10 நாள் கழிச்சு அந்த வீடு வந்து வெறிச்சோடி கிடக்கும். 10 நாள் பார்ப்போமா அந்த வீட்டு பக்கம் யாராவது மீடியா போகிறாங்களான்னு பார்ப்போமா? யாரும் போக மாட்டாங்க, யாரும் கண்டுக்க மாட்டாங்க. நிறைவாக அந்த குடும்பத்தாருக்கு நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு விருப்பப்படுறீங்களா? என்ன சொல்லணும்னு விருப்பப்படுறீங்க? தைரியமாக இருங்க. உங்களுக்கு நான் ஆறுதல் சொல்கிறதுக்கோ முடியாது. ஏன்னா உங்கள் இழப்பு பெருசு. ஆனால் என்னை உங்கள் பிள்ளையாக நினச்சிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய தமிழ்நாட்டில் உங்களுக்கு நிறைய பிள்ளைங்கள் இருக்காங்க. கடவுள் உங்களுக்கு நிறைய சக்தி கொடுக்கணும். தைரியமாக இருங்க. இவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். நன்றி நன்றி நன்றி. உங்கள் பாரம்பரிய பண்டங்களை ஆலடி பட்டியானுடன் சுவையுங்கள். சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் 60க்கும் மேற்பட்ட கிளைகளுடன். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ்.